ஹலோ மக்களே, இப்போ நம்ம பேய் கேம் விளையாட போகிறோம். என்ன பேய் கேம்னா ஐ கேம். இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன மோடில் வச்சு விளையாட போகிறான்னா ஈஸி மோட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸி மோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஹார்டு, அப்புறம் நார்மல் நான் விளையாடுவேன். அடுத்தது ஹார்டு என் ஃப்ரெண்ட் விளையாடுவான், அவன் பேர் விசேஷ். அடுத்தது என்ன கேமு, அது ரொம்ப ஹார்டு மக்களே. அந்த பேய் என்னவோ ஓடும், பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் அடுத்துட்டு போடுறோம். அடுத்த எபிசோடில் இது அடுத்த நார்மல் போடுறோம். அடுத்த எபிசோட் நார்மல் போடணும். இப்போ ஈஸி மட்டும் விளையாடுறோம். பாருங்க எப்படி விளையாட பாருங்க. உள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. எல்லாம் படிக்க வேணாம், படிச்சு என்ன பண்ணுறது வெத்தியா? இப்போ என்ன, இப்போ பேய் எப்படி வருதுன்னு பாருங்க, உங்களுக்கே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ மெதுவாக வரும். மெதுவாக கூட போகலாம். ஈஸி மோடு ஒன்று கூட தர மாட்டாங்க மக்களே. ரெண்டே தான் தந்தாங்க. இருந்தாலும் இந்த ஐ எடுத்துப்போம், அதான் சேஃப்டி நம்மளுக்கு. ஏன்னா பேய் எந்த இடத்துலன்னு பார்க்க முடியும். புதுசாக கேம் விளையாடுறீங்களா கேட்டுக்கிட்டோம், பேய் எந்த இடத்துலையும் பார்க்க முடியும் இந்த ஐயை வச்சுருந்தா. ஏதாவது போனால் போது உத்துட்டு போயிடுறீங்க, எந்த பார்த்தாலும் ஐ இல்லைன்னா போயிருவீங்க. ஐ இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த இடம் அப்படியே இடுக்கிடுன்னு ஆடிச்சுன்னா அந்த பேய் பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம் மக்களே. அதுன்னு தைரியமாக வீர சூறா மாதிரி பேயினே செத்து போயிடுவீங்க. அங்கே ஒரு ஐ இருக்குது, ஆதிரு பாருங்க. இந்த மாதிரி ஆடிச்சுனா தான் மக்களே. இப்போ என் ஃப்ரெண்டு ஐ யூஸ் பண்ண பாருங்க, தோசை பாருங்க. பேய் வரும் பாருங்க, எப்படி வரும் பாருங்க. அது பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அந்த பேயை ஃபோட்டோவில் போட்டுருந்தோம்ல, அந்த பேய் காணும் மக்களே. என்ன மக்களே இன்னும் காணும். ஏன்னா ஈஸி போது அது அப்படிதான் மக்களே. எனக்கு ஒரு ஐடியா, இந்த பேயை நம்ம இந்த ரூம்குள்ளே அடைச்சிட்டு நம்ம வெளியே போனோம்னா எல்லாம் எடுக்கலாம்ல மக்களே? இல்லைடா, அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்தால் நம்ம போகிறதுக்கு ஈஸியாக அசால்ட்டாக பேசணும். தொன்னு பார்ப்போம். போயிடுச்சா? போச்சு. இந்த பேக் எடுத்து பார்ப்போம். சரி வெந்துட்டு இருக்கு. ஒரு வழியாக போயிட்டு நினைச்சா இது போயிடுச்சு மக்களே. இப்படி ஆடாமல் இருந்துச்சுன்னா அது போயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே போங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே இல்லை, அதனால் இங்கே குடிச்சிருக்கோங்க. இந்த பேய் எந்த இடத்துன்னு தெரில, அதனால் ஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஹலோ மக்களே, எனக்கு ஃபோன் வந்துருச்சு, அதான் பேசிட்டு வந்துட்டேன். பேய் எங்கே இருக்குன்னு தெரில, என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 726 பேர் வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாற்றி தான் சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் ஓகே தான். மேலே போகலாம். இப்போ அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நீங்கள் மேலே போகலாம். மேலே வருது போல ஆட்டுறது ஒன்றே ஆகும். அது வராத பார்ப்போம்மா. வேணாம் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி பேசலாம், போயிடலாம் மக்களே. அந்த பேய் வந்துச்சுன்னா என்ன வரலைன்னு என்ன மக்களே. ஒரு என்ன மக்களே, எதுவுமே காணோம். எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எதுவுமே காணோம். இப்போ என் ஃப்ரெண்டு விசேஷ் தான் விளையாடுறான், அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ இருக்கும், பார்க்கலாம். மேலே ஐ இருக்கும், அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாரு மேலே ஐ எங்கே காணும். நான் பார்க்கலாம் இல்லை, அது ஒன்றும் இல்லை மக்களே. இந்த வீடியோ 11 நிமிஷம் வரைக்கும் போகும்னு நான் நம்புகிறேன். இத்தனை பேக் நீங்கள் வச்சுருக்கீங்க. 14 பேக் இல்லை மக்களே, முடிஞ்சு மக்களே. அதுக்குள்ளேயும் முடிஞ்சு. இங்கே ஒரு ஐ இருக்குது. இப்போ எந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. டப்புன்னு போகலாம். இப்போ ஸ்பீட் யூஸ் பண்ணலாமா மக்களே? இது பாருங்கள், என் ஃப்ரெண்டு ஸ்பீடு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி போகுதுன்னு பாருங்கள். திடீர்னு இப்படி பயப்படுற மாதிரி ஆச்சு. இந்த வழி இல்லை. அங்கே ஒரு ஐ இருக்குது, அதை எடுக்கலாம் மக்களே. இருந்த மக்களே, இப்போ என் ஃப்ரெண்டு எப்படி யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். அது பேய் இங்கே தான் மக்களே இருக்குது. கன்ஃபார்ம் பேய் எங்கே இருக்குது? போடா நம்மளுக்கு பின்னாடி தான் மக்களே வருது. அது நீ அந்த வழியில் ஓடி போடுவாங்க. ஓடுறா சீக்கிரமா மக்களே. பக்கத்தில் ஒரு ஐ இருக்கா, அது பார்க்க மறந்துட்டான் இவன் மக்களே. இருந்த மக்களே, அங்கே ஒரு ஐ இருக்கா, அது பார்க்க மறந்துட்டான். எங்கே மக்களே திரும்பிடுச்சு.
ஐயோ நம்ம போக வேண்டிய வழியில் போகுது. திரும்பிடுச்சு மக்களே. ஜஸ்ட் மிஸ் மக்களே. நம்ம இன்னும் தப்பிச்சிட்டோம். சரி போக தெரிய மாட்டேன் மக்களே. கதவு பக்கத்தில் வந்து நிற்குது மக்களே. போட்டேன் அப்படின்னு நிற்கிது. இருந்த ஐயையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஐ இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பாரு. இன்னும் இங்கே மத்தலே கீழே போக போதுன்னு நான் நம்புகிறேன். போச்சு மத்தலே. இப்போ போகலாம் மத்தலே. நோ ப்ராப்ளம் மத்தலேன்னு சொல்ல வந்தேன். எப்படி போகணும்? டேய் இப்படி இல்லை, இப்படி இல்லை இப்படி இல்லை. மக்களே. இன்னும் ஒரு அறிவாளி மாதிரி தான் விளையாண்டுருக்கான். இப்போ இவன் ஐயை வச்சு பார்க்கணும், இல்லாட்டினா செத்துருவான்னு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடுச்சு. டைமுக்கு முதல்ல ஸ்பீட் யூஸ் பண்ணிட வேண்டியது. வேணாம் மக்களே. மக்களே இங்கே நாங்கள் அடுத்த எத்தனை எபிசோட் ரூபா தரேன்னு பாருங்க முதல்ல. 24 ரூபா ஈஸி மோடில். இப்போ அடுத்த நார்மல் லெவலில் இருந்தால் 12 ரூபா தான் தருவாங்க. ஈஸி மோட் விளாண்டு பண்ணு சூப்பராக காசு தருவாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஒரு பண்ணுங்க. மேட்ச்சில் தான் இந்த ஒரு மேட்ச் ஈஸியில் தான் 24 ரூபா தருவாங்க மக்களே. அடுத்த மேட்ச் பூரா 12 ரூபாயா தருவாங்க. பாய் பாய். see you.